பிறந்த நாளுக்கு அந்த கேக்கை வாங்கி தர்றாங்க. அந்த குழந்தை சாப்பிடுது. சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாம போய் மருத்துவமனையில் சேர்க்கிற போது சுயநினைவு இழந்து அது கோமாவுக்கு போய் பிறகு மரணம் அடைந்து விட்டது. எனவே நம்முடைய பிள்ளையினுடைய பிறந்தநாளுக்கு நாமே நன்றி வாங்கி கொடுப்பது போல இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி நூடுல்ஸ் பற்றி பேசினார்கள், சாக்லேட் பற்றி பேசினார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஔவையார் அவர்கள் சொன்னார்கள் ஐயமிட்டு உண்ணு, அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும். இன்றைக்கு வாழும் ஔவையாராக இருக்கக்கூடிய திருமதி ராஜாமணி அம்மையார் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சியில நாம இவங்க சார்பில் புதுசா ஒரு ஆத்திச்சூடி உருவாக்கணும் போது, ஐயத்தோடு உண்ணு, ஐயப்பட்டு உண்ணு, ஐயம் விட்டு உண்ணு இல்ல, ஐயப்பட்டு உண், எதையும் சந்தேகம்